குமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தொடர்ச்சியாக சில நாட்களாக நடக்கக்கூடிய இந்த சட்ட ரீதியிலான போராட்டங்களில் தாவேக அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா? குறிப்பாக சொல்லணும்னா அந்த கரூர் பணி ஆணை விவகாரம் இன்றைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி திமுகவினுடைய ஜென்சி அணியினர் கைது செய்யப்பட்ட பொழுது அவங்களுக்கு ஜாமீன் தரக்கூடிய விஷயத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அதிலும் பின்னடைவு. அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி செந்தில் பாலாஜி வரை ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு தாவேக அரசாங்கம் நீதிமன்றத்தின் ஆடிய பொழுது அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? கரூர் பணியாணை விவகாரம் முதல் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பல அம்சங்களில் தாவேகாவினுடைய சட்ட போராட்டம் சறுக்கல்ல முடிஞ்சிருக்குதா? நான் ஒவ்வொன்றாக வருகிறேன். முதலில் கரூரை பார்ப்போம். கரூரை பொறுத்தவரை, அதாவது பிப்ரவரி மாதம் நடந்த சம்பவத்தில் 40க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். அவர்களுக்கு நிதி எல்லாம் வழங்கினார். தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கினார். இப்போ சமீபத்தில் கடந்த மாதம் நினைக்கிறேன் அவர்களுக்கு அரசு பணி வழங்கி ஆணை பிறப்பித்தார். உத்தரவுகள் கொடுக்கப்பட்டது. அது கோர்ட்டில் சேலஞ்சாக வழக்கு தொடரப்பட்டு இன்றைக்கு அது சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து பண்ணியிருக்கு. அதாவது அது என்ன அதுக்கு என்ன சட்ட ரீதியான காரணங்கள் என்னவென்று சொன்னால், ஓப்பன் காம்படிஷன், அரசு பணி என்பது ஓப்பன் காம்படிஷன். ஆர்டிகிள் 14, 16ல் 14 சம உரிமை, 16 ரெண்டும் கிட்டத்தட்ட கனெக்டடு தான். அதில் அரசு வேலையை கொடுக்கறதுங்கிறதுக்கும் அரசு உதவி செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அரசு வேலை என்பது அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர்கள் ஏற்கனவே இருக்கிற சீனியாரிட்டி பிரகாரம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் தான் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் இவங்க எப்படி அந்த முடிவு எடுத்தார்கள்னு தெரியவில்லை. அதில் அது சிக்கியிருக்கணும். அதில் தான் அது சிக்கியிருக்கணும். அந்த 16 ஆர்டிகிள் 16 படியும் 14 படியும் கொடுக்க முடியாது. அதை இவங்க ஒரு வீடாக கொடுக்குறாங்க, அல்லது இன்னும் பணம் கொடுக்குறாங்க, இன்னும் அவங்களுக்கு வேறு ஏதாவது உதவி செய்கிறாங்க, கல்வி உதவி செய்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி உதவிகள் செய்ய முடியும். ஆனால் பணி ஆணை கொடுப்பதுங்கிறது ஒரு அரசாங்கம் அதில் சமூக நீதியாகவும் சமூக உரிமையும் மீற முடியாது. அப்படி பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. கர்நாடகா உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இன்னும் சில உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி கேஸில் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றன. ஆகவே அரசு அதை அந்த அளவில் தான் பார்த்துருக்கும். நீதிமன்றம் அந்த அடிப்படையில், அந்த யால்ஸ்டிக்கில் தான் இந்த தீர்ப்பையும் கொடுத்துருப்பார்கள். அது ஏற்கனவே வேலையில் இருந்தவர்கள், இறந்தவர்கள், அல்லது அந்த அந்த எம்ப்ளாயி இறந்துட்டாருன்னா அவருடைய குடும்பங்கள் அந்த வருவாயை வைத்து தான் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமையிலலாம் இருக்கிறது ஆயிரக்கணக்கில் இருக்கும் ஒரு அரசாங்கத்துக்கு. அதையெல்லாம் ஓவர்லுக் பண்ணி கொடுக்கறதுக்கு இதில் இதற்கு எதற்கான சட்ட முக்கியத்துவம் சரத்து அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதுக்குன்ற பொழுது சாதாரணமான அரசு வேலை வழங்கி உள்ளதாக அரசு தரப்பு வைத்த வாதத்திற்கு எந்த பணியும் சாதாரணமானதல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவும் பணியே அப்படின்ற கருத்தை நீதிபதிகள் முன்வைக்கிறாங்க இல்லையா? இந்த கரூர் விவகாரத்தையோ அல்லது மற்ற வழக்குகளையோ தாவேக அரசாங்கம் வெறும் பொலிட்டிக்கலாக, அரசியல் ரீதியிலாக மட்டுமே அணுகியதனுடைய விளைவுகளா இது? இல்லை, அதை அப்படி பார்க்க முடியாது. அவங்க கூட்டம் போட்டதில் அந்த இன்சிடெண்ட் நடந்தது, வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு யார் காரணம், யாருடைய கவனக்குறைவால் அது நடந்தது என்பதை பற்றின விசாரணை சிபிஐயிடம் வழக்கு இருக்கிறது, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவர்கள் அந்த குடும்பத்துக்கு உதவலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செய்திருக்க முடியும். ஆனால் அது அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். அரசாங்கம் உடனே நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் அதனால் நான் நினச்சபடி கொடுத்துருவாங்கிறதுலாம் செய்ய முடியாது. அப்படி செய்கிறதுக்கு சட்டத்தில் வழி இல்லை. எந்த அடிப்படையிலையும் எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனாலும் இது ஜெயிக்காது. இது என்னுடைய கருத்து. வேறு ஜட்ஜுகள் பார்வை எப்படி இருக்குமோ தெரியாது. ஆஸ் பார் ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 16ல் அது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பல வழக்குகள், தீர்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நோக்கம் அரசியல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கேஸை பொறுத்தவரையில் அவர்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைத்து அவர்கள் கொடுத்துருக்கலாம். அப்படி தான் கொடுத்துருந்ததாக கடந்த கால செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அரசியல் சட்டப்படி அது இல்லை.
இப்போ நீங்க எல்லா கேஸும் எடுத்துக்கிங்களேன், கடந்த 60 நாட்களாக தாவேகா அரசாங்கம் நடக்குது அப்படின்னும் பொழுது அதில் வரக்கூடிய வழக்குகள் கரூர் பணி ஆணை நியமனம், அதே மாதிரி திமுகவினுடைய ஜென்சி வழக்கு, முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணனுடைய முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு வழக்கு இல்லையா, இது 4லேயுமே தாவேகா அரசாங்கம் பின்னடைவை சந்திச்சிருக்குன்னா 3 புள்ளிகள் தான் இருக்கும். இதில் தவறான வாதங்கள் தாவேகா அரசாங்கத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கும். 2வது, இது அரசியல் ரீதியாக அணுகுது, ப்ளஸ் அரசியல் அனுபவம் இல்லாததனுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று, வலுவான வாதங்களை நீதிமன்றத்தில் வைக்காமல் இருக்கிறது இல்லையா, இந்த 3 புள்ளி தானே பிரதானமாக இருக்கும். இந்த 3 புள்ளியே வைக்கிறதுல தாவேகா அரசாங்கம் தவறிடுச்சா? சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்று அண்ணா சொன்னது. அது அண்ணா சொல்லியிருக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. நீதிமன்றத்தில் சட்டம் என்பது சட்ட புத்தகத்தில் இருந்தாலும் நீதிபதிகளுக்கு தெரிந்திருந்தாலும் வாத பிரதிவாதத்தின் அடிப்படையில் தான் அந்த ஜட்ஜியே ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிறது தான் இப்போ நடைமுறையில் இருக்கிற உண்மை. அந்த அளவில் இன்றைக்கி எல்லாரும் பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வைக்கிறார்கள், எதிர் சைடும் அது போல் வைப்பார்கள், வாத பிரதிவாதங்கள் நடக்கும். எல்லா நீதிமன்றங்களும், இந்தியாவில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளெல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதை சொல்ல தெரியாத லாயர்கிட்ட கொடுத்துருந்த நடத்தினா அந்த கேஸுக்கு சரி, எதுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கணும் சார்? பணி நியமன ஆணை கொடுக்குறாங்க, அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க சாதாரண பணி தானே கொடுக்குறோம் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கருத்து வைக்குது. அப்போ தினமும் சாலை விபத்து நடக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்க பணி நியமன ஆணை கொடுப்பீங்களா? பட்டா சாலையில் தினமும் உயிரிழப்பு நடக்குது இல்லையா, அவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்களான்ற வாதம். இப்போ ஏன் பணி நியமன ஆணை கொடுக்குறோன்றதை கூட தெரியாமல் அல்லது விளக்காமல் சரியாக நீதிமன்றத்தில் வாதம் வைக்க முடியாத ஒரு இடத்துல தாவேகா அரசாங்கம் இருக்குது? சென்டிமெண்ட்டே எங்கே கிடையாது. அரசுன்னு வந்துட்டுனாக்கா அது பொது மக்களோட சொத்து, பொதுமக்களுடைய ப்ராப்பர்ட்டி. அதில் பொதுவாக தான் நடக்க முடியும். அரசியல் சட்டத்தினுடைய வழிகாட்டுதலின்படியும் நீதிமன்றங்களுடைய உத்தரவும்படி தான் ஒரு அரசாங்கம் நடக்க முடியும். நான் தான் முதலமைச்சர், எங்கள் அரசு தான் அப்படின்லாம் செய்யவே முடியாது. இதில் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்துருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இது சிம்பிளாக எல்லாத்துக்குமே தெரியும். இதில் இந்த மாதிரி திடீர்னு கொடுக்க முடியாது. அரசு வேலையை கொடுக்க, ஒரு வீடை கொடுங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை கொடுக்குறேன், அந்த வீட்டில் வாடகை வர்ற அந்த வீட்டிலேருந்து அவங்க பிழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி கொடுக்கலாம். அல்லது அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க படிப்புக்கு உதவி செய்யலாம். அந்த மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர, இது எல்லாம் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். அதில் அரசாங்கம் மாறினாலும் சரி, அரசியல்வாதி மாறினாலும் சரி, கட்சிகள் மாறினாலும் சரி, வாக்குறுதி அளித்திருந்தாலும் சரி, நீ சேலஞ்சுன்னு வந்ததுக்கப்புறம் ஆஸ் பர் லா அதை அனுமதிக்காது. ஆகையினால அந்த அளவில் தான் அதை தள்ளுபடி பண்ணியிருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களையும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி சொன்னீர்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் 2023 என்று நினைக்கிறேன், ஞாபகம் சரியாக 2023 அவர் கிட்டத்தட்ட 15 மாதம் சிறையில் இருந்து 2024 அவர் வெளியே வந்தார். அவருடைய வழக்குல அவருக்கு இன்னைக்கு பெயில் கிடைத்திருக்கிறது. இல்லை, அந்த வழக்கை நான் இதில் குறிப்பிடலை. நான் கேட்குறது என்னென்னா, ஆட்சி கவிழ்ப்புக்கான வழக்கு இவர் மேல இருக்கு, அந்த வழக்குல பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லி பெயில் கொடுத்தது இல்லாம திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தினமும் போய் நீங்க சைன் பண்ணணும்னு சொல்றாங்களே, இப்போ அதுலயும் பின்னடைவு இல்லை. இது அன்னைக்கு விவாதம் நடந்த அன்னைக்கு அதை பற்றி நான் உங்ககிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வழக்குகளெல்லாம் நிரூபிக்க முடியாது. இந்த வழக்கு அப்படி பார்த்தாக்கா தாவேகா சைட்லேயே நடந்த விவாதங்கள்லாம் ஆதவ அர்ஜுனா பேசுனது, அதிமுக மொத்த பேர் இங்கே வந்தது, இதெல்லாம் அதில் பேச வேண்டி வரும். இதெல்லாம் அதில் வரும். இதெல்லாம் சோதனை பண்ணாமல் இருக்கு. இல்லை சார், அதே ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு எடுத்துட்டாலும் கூட மீதி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் முன்ஜாமீன் கிடைக்கல. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் செந்தில் பாலாஜியை சிக்க வைக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளும் இருக்கு இல்லையா? அப்போ நீதிமன்றம் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. மற்றவர்கள் திருநாவுக்கரசு அது சம்பந்தமாக ஒரு சிலர்கள் கைது ஆகியிருக்கிறார்கள். திருநாவுக்கரசு வழியாக தான் இந்த செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் செந்தில் பாலாஜியெல்லாம் அதை அப்ரோச் பண்ணதாக தான் வழக்கு. அதற்கு உரிய ஆதாரங்கள் இருந்தால் தான், அப்படியே ஆதாரம் இருந்தாலும் கூட இந்த வழக்கில் ஜாமீன் கொடுத்துருவாங்க. இந்த வழக்கில் ஜாமீன் ஒருத்தருக்கு மறுக்கிறதுங்கிறது இப்போல்லாம் ஜாமீனுக்கு உச்சநீதிமன்றம். அப்போ திருநாவுக்கரசர் கொடுத்துருக்கலாம் இல்லையா? திருநாவுக்கரசுக்கு அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு சார். திருநாவுக்கரசு நான் இவர்கிட்ட சொல்லுவேன், இவர்கிட்ட சொன்னதுக்கு நானும் இவரும் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கும். இவர் அவர்கிட்ட பேசியிருப்பார், அதற்கு ஆதாரம் வேணும். அதற்கு ஆதாரம் அவர் கேஸும் வழக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் இவரையும் சேர்த்தாங்கன்னு வைங்க, நாங்கள் 2 பேரோ 3 பேரோ இவரோட அவரை சேர்க்கிறாங்கன்னா அப்போ முகாந்திரம் இல்லைன்னு தானே அர்த்தம். முகாந்திரம் இல்லைன்னு இன்னைக்கு உள்ள அளவில் வாய் சொல்ல வச்சோ அல்லது யூகத்தை வச்சோ
அதனால் இப்படி இருக்குன்னு அவரை வந்து அவசியம் இல்லை, அவரை நாங்கள் பெயிலில் விடுறோன்னு விட்டுருப்பாங்க. அப்படி தான் விட முடியும். வலுவான ஆதாரங்கள் இருந்தால், ஒருவேளை எந்த ஆதாரம் இருந்தாலும் 90 நாளைக்கு மேலே ஒரு வழக்கில் ஒருத்தர் உள்ள வைக்க முடியாது. அப்படின்னு பார்த்தா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினதுக்கான ஆதாரம் இருக்குல்ல, அவர் பொதுப்படையாக பொது மேடைகள்ல தான் பேசுறாரு. அது அரசியல் காரணம் இருக்கு சார். அரசியல் காரணத்துக்காக உள்நோக்கத்தோடு பேசப்பட்டதா என்று பார்க்கப்படும். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், மேற்கண்ட எல்லா வழக்குகள்லையும் தாவேக அரசாங்கம் அரசியல் ரீதியாக மட்டுமே அணுகி இருக்குதா? திருநாவுக்கரசருக்கு ஒரு நியதி, செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியதி இருக்காது இல்ல? அதே மாதிரி திமுகவினுடைய இன்னொரு எம்எல்ஏ இன்றைக்கு சிறையில் இருக்கிறார், அனிதா ராதாகிருஷ்ணன் சிறையில் இல்லை என்பது அதனுடைய அளவுகோல் வேற, இதனுடைய அளவுகோல் வேறையா? ஜென்சியில ஜாமீன் கிடைச்சிருக்குது, கரூர்ல பணி நியமனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது எல்லா சம்பவங்களையும் திமுகவுக்கு எதிராக அரசியல் ரீதியாக மட்டுமே தாவேக அணுகி இருக்குதா? இல்லை, நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இன்னொரு தடவையும் சொல்கிறேன். 4 பேர் சம்மந்தப்பட்டிருந்தார்கள் என்றால் 5வது நபரும் அவர் தான் இதில் அவருடைய ஏவுதலின் பேரில் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு நம்ம ஜோடிக்கும்போது அந்த ஜோடனையில் ஆதாரம் இருக்கணும். அந்த ஜோடனைக்கு உரிய ஆதாரங்கள், வலுவான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர் குற்றவாளின்னு கோர்ட்டு குற்றம் பண்ணியிருக்கிறார், காக்னிசபிள் அஃபென்ஸில் அவர் வர்றாரு, இவருக்கு நம்ம பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் முடிவு பண்ண முடியும். அது இல்லை, இவங்க 3 பேர் சேர்ந்து அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் சொல்லாமல் இவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிற அதை ஜோடனை பண்ணியிருந்தால் அந்த இடத்துல நீதிமன்றம் அதை கலட்டி விட்டுரும். பேசலாம் சார். ஆக இப்படித்தான் அது இருக்க முடியும். இப்படித்தான் பேசலாம் சார். எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சுருக்கமாக சில வரிகளில் சார். மக்களுடைய ஒப்பீனியன் வந்து அவங்க அவங்க ஒப்பீனியன் எந்த ஆங்கிளில் போட்டாங்கன்னு தெரியாது. பட் நான் இதில் சொல்ல வரக்கூடியது, எந்த அரசாங்கம் இருக்குது, முதலமைச்சர் அதிகாரம் இருக்குது, அந்த நாட்டை மக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஒரு அரசாங்கத்திடம், அதுக்கு முதல்வராக இருக்கிறார். அந்த எண்ணத்தை வைத்து எல்லாத்தையும் செய்ய முடியாது. முதல்ல அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும், நாட் ஓன்லி விஜய், நாட் ஓன்லி மற்ற எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சட்டம் அதுக்கு தான் வரையிற. சட்டத்துக்கு மேலே யாரும் கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் சட்ட விதிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை வந்து இதில் அவங்க அதுலேயும் குறிப்பாக இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால், கரூரில் வந்தவங்க ரொம்ப அநியாயமானவங்க. அடுத்த வாரம் கல்யாணம் ஆக 2 கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி நிச்சயதார்த்தம் முடிச்சவங்க 2 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. ஒரு தாய் மகள், அதுக்கப்புறம் குழந்தை, 1 வயசு குழந்தைய கூட்டிட்டு அவ்வளோ கூட்டத்துக்கு வந்து இறந்து போயிருக்காங்க. இப்படியெல்லாம் தான் நடந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தான் அந்த 38-40 சாவும் இப்படி தான் நடந்திருக்கிறது. அதில் தனியாக ஈகோவாக எடுத்துகிட்டு போய் நமக்கு போனதுனாலே வந்துட்டு, அதனால் எல்லா மக்களும் நம்மளை வந்து நினைப்பாங்க, அதனால் நாம் அதை செய்யணுங்கிற எண்ணத்தை அவர் மறந்துடணும். திரு விஜய்க்கு வந்து தொடர்ந்து ஆட்சி நல்லபடியாக நல்ல பேர் எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னாக்கா, இவர் அதை விட்டுட்டு பொதுவான ஆளாக இருக்கணும். பொதுவான ஆளாக தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சிக்கு நல்லது. நன்றி.